இப்ப எதுக்கு இந்த மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? என்ன பிரீத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? மேல பாரு, அங்க நீயும் நானும் தெரியறோம். எங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. இப்படி கிட்ட வா, இப்ப பாரு. முன்னாடிலாம் நீங்க நெருங்கி வரும்போது பட்டுன்னு விலகி போக தோணும். ஆனா இப்ப அப்படி மனசு கேட்க மாட்டேங்குது. உங்ககிட்ட நெருங்க தான் தோணுது. இப்ப நீங்க இப்படி அணைச்சிருக்கிறது கூட எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? அங்க பாரு, நட்சத்திரம். அதுதான் நீ. அங்க பக்கத்துல இருக்க பாத்தியா, அதுதான் நான். பிரீத்தி, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி இந்த மாதிரி நின்றுருக்கோம், அந்த நட்சத்திரத்தை பார்த்துருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட அந்த ஆண் நட்சத்திரமோ பெண் நட்சத்திரமோ ஒன்று சேர்ந்ததே இல்லை. எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்திருக்குல்ல. இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரத யாராலையும் தடுக்க முடியாது. இது போதும் பிரீத்தி. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இவர் என்ன பண்ணாலும் ஒண்ணு சொல்ல தோண மாட்டேங்குதே. கடவுளே, என்னை காப்பாத்து. பிரீத்தி, நீ கவலையே படாத. நம்ம கண்டிப்பா ஒன்று சேருவோம். இந்த பிரீத்தி பேஷண்ட் பொழைக்கவே பொழைக்காது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே வேஸ்ட். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நான் பார்த்தாலே சொல்லிடுவேன். இந்த பிரீத்திக்கு டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கான்சியஸ் வராது. வாங்க. நட்சத்திரம்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆனா நீங்களும் பிரீத்தி அக்காவும் தான் ஒன்னு சேர மாட்டீங்க. அவங்க கண்ணு முழிக்கவே மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கும் பிரீத்தி அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கும்? ஒன்னும் புரியலையே. என்ன பிரீத்தி ரொம்ப யோசிக்கிறேன்? நான் சொல்லவா நீ என்ன யோசிக்கிறேன்னு? என்னது? பாட்டி நமக்கு சம்மதம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுவும் இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் பிரீத்திக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா நான் பிரீத்தியை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொன்னீங்க? அந்த ஸ்ரீஜாவை சமாதானப்படுத்தி துரத்தி வர்றதுக்கு எத்தனை நாள் டைம் கொடுக்க முடியும்? இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெருசு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் பிரீத்தி. நான் மத்தியானம் பாட்டிக்கிட்ட அப்படி சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நட்சத்திரமும் முன்னாடிக்கு இப்போ பக்கத்தில் வந்து சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் லவ்னு வந்தா முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட உசுரை கொடுத்து ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்க நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும் பிரீத்தி. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னாச்சு? ஏதோ தூசி தான் பட்டிருக்கு. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கையெடுங்க.
பிரீத்தி? வேண்டாம். என்ன வேணாம்? பிரீத்தி, என்னதான் பிரச்சனை? உங்க மூச்சு காத்து என் மேல படுது. என்னோட மூச்சு காத்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதா? ஆமா. சரி, அப்ப நான் மூச்சு விடாம இருக்கேன், நீ வந்து ஊது. சத்தியமா மூச்சு விட மாட்டீங்கல்ல? ஆஹா, ஊது. ஐயோ, யாரோ வராங்க. ஏய் ஏய் பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்திக்கு என்னாச்சு? சார், டாக்டர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இவங்களை காப்பாற்ற முடியல. கோமா ஸ்டேஜ்லேயே உயிர் போயிடுச்சு. என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ இல்லாம எப்படி பிரீத்தி என்னால வாழ முடியும்? எனக்கு எல்லாமே நீதானே பிரீத்தி. உனக்காக தானே நானும் இங்க இருக்க.
உன்னை விட்டுட்டு என்னால எப்படி வாழ முடியும் பிரீத்தி? பிரீத்தி, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வரேன், இப்பவே வரேன் பிரீத்தி. உன் கூட நானும் வந்துடுவேன் பிரீத்தி, வந்துடுவேன். வராதீங்க. பிரீத்தி இல்லாம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வராதீங்க. அவதான் எனக்கு எல்லாமே, அவதான் எனக்கு எல்லாம். வராதீங்க, யாரும் வராதீங்க. பிரீத்தி, கடவுளே, என்ன இது? கிட்ட கிட்ட கனவா வருது. கனவுக்கே இப்படி ஈரக்கொலை நடுங்கி போச்சு. இது மட்டும் உண்மையாயிட்டா 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. பிரீத்தி அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, கண்டிப்பா விக்ரம் உயிரோடவே இருக்க மாட்டாரு. அது பிரீத்தி என்னை விட்டு போன சோகத்தில் குடிச்சது. அது வேற ஒரு ஃபீல் மச்சான். அதான் அவங்க சொன்னாங்கல்ல, அவங்கள பிடிச்சு நடக்கலாமே. அதான் நீ இருக்கல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? பிரீத்தி, இப்பதான் இவரை பத்தி மனசுக்குள்ள நினைச்சேன், அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டாரு. நினைச்ச நீ தூங்காம தான் இருப்பேன்னு. அதே மாதிரி தூங்காம இருக்க. சரி, உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க. என்ன பாக்குற? வா, நம்ம ரூமுக்கு போலாம். ஏன், ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து நைட்டு நீ என் ரூமுக்கு வந்து தூங்குன. அந்த தெம்புல எனக்கு எந்த வழியும் தெரியல, தூக்கமும் நல்லா வந்துச்சு. நானும் நிம்மதியா தூங்கினேன். எனக்கு நீ வரல, தூக்கமும் வரல, வலியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் ப்ளீஸ் பிரீத்தி, என் கூட என் ரூம்ல படுத்துக்கோ.
வா பிரீத்தி. என்னாச்சு? பாட்டி திட்டுவாங்கன்னு பாக்குறியா? இல்ல, இனிமேல இப்படி இருக்கிறது சரியில்லை. எப்படியும் பிரீத்தி திரும்பி வரப்போறதில்ல. அது தெரிஞ்சா கண்டிப்பா விக்ரம் உயிரை விட்டுருவாரு. அதனால இவருக்காகவாவது நாம உண்மையா பிரீத்தியா மாறிதான் ஆகணும். இதை விட்டா வேற வழியே இல்லை. இனிமே நான் தேன் இல்லை, பிரீத்தி. பிரீத்தியாவே மாறிட்டேன். இனி யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன் விக்ரம். இனி இந்த தேனை வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக தான் விக்ரம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பாட்டி நினைச்சு பயப்பட வேணாம், சரியா? ஆஹா, யாரை நினைச்சும் நான் பயப்பட மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். இந்த பிரீத்தி உங்களுக்காக மட்டும்தான். சந்தோஷமா? எப்பப்பப்பப்பா, இப்பதான் நீ பழைய பிரீத்தி மாதிரி பேசியிருக்க. இது போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா, ரூம்க்கு போலாம். இனிமே நான் இங்கேதான் இருப்பேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க, படுங்க. இதுதான் என் பிரீத்தி. சரி, படுங்க. தூங்குங்க. என்ன இன்னும் இவ்வளவு ஆளை காணோம்? வாக்கிங் வேற போகணும். பிரீத்தி, வா போலாம். எங்க? வாக்கிங் தான். அதான் இப்போ ஓரளவுக்கு கால் சரியாயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு வாக்கிங் போகணும்? என்ன பிரீத்தி இது? நேத்து தான் நான் எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன்னு சொன்னேன். இப்ப மாத்தி மாத்தி பேசுற. என்ன வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சா? போ பிரீத்தி, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அதான் நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றேன். சரி, நான் வரேன், போலாம். நடங்க. கையப்படி பிரீத்தி. கால் நல்லா தானே இருக்கு. இல்ல இல்ல, நான் தோல் மேல கைப்படி தான் நடப்பேன். போலாமா? எதுக்கு இப்படி நடக்கிறீங்க? கால்ல அடிபட்டு இருக்கு பிரீத்தி, வேற எப்படி? ஆமா, நேத்து தான் வந்தேன். கண்டிப்பா ஆஃபீஸ் வந்துடுறேன். எல்லா ஃபைல்ஸும் என் டேபிள்ல இருக்கணும். ஓகேயா? நான் வந்து சைன் பண்றேன்.
பிரீத்தி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. பாட்டி நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன உடனே ஸ்ரீஜா நம்ம வீட்டை விட்டு போயிடுவா. இவன் ஸ்ரீஜாவை அனுப்புறதுலயே குறியா இருக்கானே. இவங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா ஸ்ரீஜா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாளே. இப்ப என்ன பண்றது? அப்புறம் பிரீத்தி, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹனிமூனுக்கு எங்க தெரியுமா போறோம்? ஆஸ்திரேலியாவுக்கு போறோம். அது சிட்னியில என் ஃப்ரெண்ட் இருக்கான், பெரிய நியூரோ சர்ஜன். பேர் வந்து சாய்நாத். சாய்நாத் பிரீத்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டராச்சே. ஐயோ, இவங்க 2 பேரையும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. விக்ரம்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன வேணாலும் நடக்கும். நினைச்சாலே பயமா இருக்கே. அம்மா வீரமாத்தி தாயே, நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும். விக்ரம் ஸ்ரீஜா கல்யாணத்துல எந்த குறையும் வராம நீ தான் எனக்கு பக்க பலமா இருக்கணுமா?